சக்தியும் நானும் நம்ம விஷ்ணு பகவானோட தசாவதாரம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. முதல் பதிவில் நம்ம மச்சாவதாரம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இரண்டாவது பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானோட இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரளய காலம் நடந்துச்சு இல்லையா, அந்த பிரளய காலத்தில் பெரும் அழிவு ஏற்பட்டது இல்லையா வெள்ளப்பெருக்குனால. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பொருள்கள் அழிஞ்சு போச்சு, சேதமாயிடுச்சு. நம்மளோட அன்றாட விஷயங்களை செய்கிறது கூட தேவையான பொருட்கள் இல்லாமல் போச்சு. மக்களுக்கே இல்லைங்கிற பட்சத்தில் தேவர்களுக்கெலாம் எப்படி இருக்கும்? தேவர்களுக்கெலாம் சுத்தமாக எந்த ஒரு பொருளுமே இல்லை. அவங்க அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு தேவையான விஷயம் எதுவுமே இல்லாமல் போச்சு இந்த பிரளயத்தினால, இந்த அழிவின் காரணமாக. அப்போ இந்த படைத்தல் தொழிலை செய்கிறதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையை அசுரர்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த தேவர்கள் எல்லாரையுமே தவறான வழியில் அவங்க தேவைகளுக்காக, அதாவது அசுரர்களின் தேவைகளுக்காக அசுரர்கள் தப்பான வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. இதே மாதிரி தெய்வங்களுக்கும் கூட அவங்களோட வேலைகள் செய்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் போச்சு இந்த பிரளயத்தின் காரணமாக, இந்த அழிவின் காரணமாக. அப்படி இருக்கும்போது இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூழ்நிலையை அவங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது அசுரர்கள் தேவர்களை தவறான வழியில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு வேலை வாங்கிக்கிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனால் அசுரர்கள்னால தேவர்கள் ரொம்பவே துன்புற்றாங்க. ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிச்சாங்க. அவங்களால பொறுக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இவங்க எல்லாமே போட்டு பிரம்மதேவன் கிட்ட முறையிட்டாங்க. உடனே பிரம்மதேவன் என்ன பண்ணாரு, இந்த அசுரர்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு ஆகணும், இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அவங்களே வாழ முடியலன்னா மக்கள் எப்படி உருவாவாங்க? உலகத்தில் எப்படி வாழ முடியும்? தேவலோகத்திலே எப்படின்னா? அதனால் இந்த தேவர்களோடய சேர்ந்து பிரம்மதேவன் இவங்க எல்லாருமே விஷ்ணு பகவான் கிட்ட கூட்டிட்டு போனார். விஷ்ணு பகவான் கிட்ட போயிட்டு முறையிட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலை, வேலைகள் செய்ய முடியல, அசுரர்கள் நம்மளை தேவர்களை நம்ம தேவர்களை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க, அவங்களால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா, சரி இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நான் அதாவது அமிர்தம், நம்மளுடைய தேவர்கள் அனைவருக்குமே அமிர்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அமிர்தத்தால் சாகா வரம் பெறுவாங்க தேவர்கள். அதனால் அவர்கள் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தாங்க. அப்போ அமிர்தம் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? பார்க்கடலை தான் கடையணும். பார்க்கடலை கடையிறதுக்கு நம்மளுக்கு மத்து வேணும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ மந்தாரமலையை நம்ம மத்தா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மந்தாரமலைக்கிட்ட போய் கேட்டாங்க. மந்தாரமலையும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, நான் மத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடையிறதுக்கு கயிறு வேணும் இல்லையா, கயிறுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக பயன்படுத்திக்கலாம், மலையை வச்சு பார்க்கடலில் கடையிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாசுகி பாம்பு கிட்ட போய் கேட்டாங்க. வாசுகியும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ தேவர்கள் மட்டும் போயிட்டு அந்த பார்க்கடலில் கடைய முடியாது இல்லையா, இந்த இடத்துல அசுரர்களுடைய உதவியும் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அசுரர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பார்க்கடலில் கடைஞ்சால் அமிர்தம் வரும், அமிர்தம் நல்ல ஒரு பலனை தரும். அசுரர்களின் தலைவரான பலி அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உதவுறீங்களான்னு. அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது வர அமிர்தத்தை நம்மளுக்கும் கொடுப்பாங்க, அதனால் நம்மளும் சாகாவரம் பெறலாம், அதனால் இந்த இதுக்கு டீலுக்கு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களும் பார்க்கடலை கடையிறதுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்துட்டாங்க. இப்போ பார்க்கடலை கடைய ரெடி ஆகிட்டாங்க. அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். இப்போ பாம்பு, வாசுகி பாம்பும் போய் ரெடியாக நின்றுடுச்சு. மந்தாரமலை மத்தா போய் நின்றுடுச்சு. இப்போது நம்ம ஒரு பக்கம் ஒருத்தவங்க பிடிக்கணும், ஒரு பக்கம் ஒருத்தவங்க பிடிக்கணும் இல்லையா. இந்த அசுரர்கள் பாம்போட வாழை போய் நாங்கள் பிடிக்கிறதா, நாங்கள் பாம்போட வாழை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தரக்குறைவு, எங்களுக்கு அசிங்கம், நாங்கள் வாழை பிடிக்க மாட்டோம், நாங்கள் தலையை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நடந்தால் சரி அப்படிங்கிறதானே தவிர்த்து அவங்களுக்கு ஈகோலாம் கிடையாது. சரி, நாங்கள் வாழை பிடிச்சிக்கணுன்ட்டு தேவர்கள் எல்லாருமே அந்த வாசுகி பாம்போட வால் பக்கம் போயிட்டாங்க, அசுரர்கள் எல்லாமே தலை பக்கம் போயிட்டாங்க. சரின்ட்டு கடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மலையை வச்சு கடையிறதுக்கு ரெடி ஆகிட்டு இழுக்க ஆரம்பித்தாங்க, கடையை ஆரம்பித்தாங்க.
சரின்னு அசுரர்களும் தேவர்களும் வந்து மலையை வந்து கடைய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களால கடையவே முடியல. ஏன்னா மத்து வந்து மேலே நிற்கிது, ஒரு பேலன்ஸே இல்லை. அதனால அதுக்கு வந்து சரியாக நிற்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் தான் நம்ம விஷ்ணு பகவான் இந்த கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்தார். ஆமை அவதாரம் எடுத்து மத்துக்கு கீழே போயிட்டு ஒரு பேஸ் மாதிரி அவர் முதுகை வச்சு நின்றுக்கிட்டு அது மேலே தான் மத்து வச்சு கடைய ஆரம்பித்தாங்க. இதற்காக வந்து விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம். கடையிறதுக்கு ரெடி ஆகிட்டு இழுக்க கடைய ஆரம்பித்தாங்க. அப்படி கடையும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, மலை இல்லையா, மலையை வச்சு கடலை கடையணும் இல்லையா. என்னதான் அசுரர்களாக இருந்தாலும், என்னதான் அவங்க சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு லெவலுக்கு மேலே முடியவே இல்லை. ஏன்னா பாம்பு வந்து பாம்பு வந்து அதனோட வலிக்கும் இல்லையா, அதை வச்சு இது பண்ணும்போது அந்த வலியில் அந்த பாம்பால் பொறுக்க முடியாமல் உஷ்ணமாக காற்றை விட ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு ஏதாவது மூச்சு விடுவோம்ல, ஓடினா கூட நம்மளுக்கு ஒரு மூச்சு வாங்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சால் மூச்சு வாங்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் அது பாம்பாச்சு. அதுவும் எப்படிப்பட்ட பாம்பு அது, அதோட மூச்சு எப்படி இருக்கும், ரொம்ப அனலாக இருக்கும் இல்லையா. அந்த அனல் வந்து அந்த பாம்பானது அனலை கக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அனலை அசுரர்களாலேயே பொறுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அசுரர்கள் வந்து இழுக்க வந்து அனல் கக்கிறதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, பாம்பானது விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லெவலுக்கு மேலே அதனோட விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால எல்லாருமே பயந்துட்டாங்க. தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. அசுரர்கள் நாங்கள் தொடவே மாட்டோம்னு தள்ளி வந்துட்டாங்க. தேவர்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா செய்யறது, இது மாதிரி வந்து வாசுகி பாம்பு விஷத்தை கக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷத்தை என்ன செய்யறது, விஷத்தெல்லாம் எடுத்தால் தானே அமிர்தம் கிடைக்கும், அமிர்தத்தில் போய் விஷம் கலந்துச்சுன்னா என்ன செய்யறது, வேஸ்ட்டாக போயிருமே. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவங்களுடைய ஞானத்தில் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் தான் அவங்களுடைய ஞானத்தில் வந்தாங்க. சரி, நம்ம இந்த நிலைமையில் நமக்கு வந்து உதவி செய்கிற ஒரே ஆள் நம்மளுடைய சிவபெருமான் தான். எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்போன்னுட்டு எல்லாருமே போனாங்க. போயிட்டு இப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது பெருமானே, உங்களால் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, அந்த விஷம் வந்து இது மாதிரி வந்துட்டுருக்கு, அதை எடுத்தால் தான் வந்து அமிர்தம் வரும், அமிர்தம் வந்தால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களால் காப்பாற்றிக்க முடியும் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உதவி செய்ய முடியுமான்னு உதவி கேட்குறாங்க எல்லாருமே போயிட்டு. அப்போ சிவபெருமான் ரொம்ப ஒரு நல்ல இதோட நல்ல பெருந்தன்மையோட, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. வாசுகி பாம்பு கொட்டின எல்லா விஷயத்தையுமே, அந்த ஆலகால விஷயம்னு சொல்லுவாங்க, அந்த ஆலகால விஷயத்தையும் அப்பன் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அப்படியே எடுத்து விழுங்கினாரு. அந்த விஷயம் எல்லாத்தையும் விழுங்கும்போது விழுங்கி தன்னுடைய தொண்டையில் வச்சுக்கிட்டாரு. அந்த விஷயத்தை தொண்டையில் வச்சுக்கிட்டாரு. சிவபெருமானோட தொண்டை நீல கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. நீல நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த விஷம், அந்த அழகால விஷமானது அப்பனின் தொண்டையில் இருக்கிறதுனால தான். அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரும் வந்துச்சு. ஏன் நீலகண்டன், நீளமான கண்டம், கண்டம்னா கழுத்து பகுதின்னு அர்த்தம். நீளமான கண்டம் உடையவன் என்பதால் நீலகண்டன் என்ற பெயரை சிவபெருமான் பெற்றார் அன்று முதல். சிவபெருமான் இந்த அழகால விஷயத்தை குடிச்சார் இல்லையா, அப்படி அவர் குடிக்கும் போது சில துளிகள் சிந்துச்சான். அப்படி சில துளிகள் இந்த பூமியில் சிந்துறதுனால உருவான உயிரினங்கள் தான் இந்த தேல், அப்புறம் வந்து தேல் மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷ ஜந்துக்கள், இந்த சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் உருவானதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த ஆழகால விஷயத்திலிருந்து சிந்திய துளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முதல்ல கடையும் போது வந்த ஒரு பொருள் தான் காமதேனுங்கிற பசு. இந்த காமதேனு பசு முதல் கடையும் போது, இந்த பார்க்கடலில் கடையும் போது வந்த முதல் புனிதமான பொருள். அதை பார்த்த உடனே முனிவர்கள் என்ன பண்ணாங்க, எங்களோட தவத்துக்கு இது தேவைப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி காமதேனு பசுவை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இரண்டாவதாக வந்த பொருள் தான் உச்சை சிரவம். உச்சை சிரவம் அப்படிங்கிற ஒரு குதிரை. இந்த குதிரை வந்த உடனே அசுரர்களுடைய தலைவரான பலிங்கிறவர் என்ன பண்ணார், நான் இது எனக்கு வாகனமாக நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சை சிரவம்ங்கிற குதிரையை அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து பொருட்கள், புனிதமான பொருட்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து ஐராவதம்ங்கிற யானையும் சக்தி வாய்ந்த கற்பக விருட்ச மரம், இது ரெண்டுமே வந்துச்சு. இது ரெண்டுமே ரொம்ப புனிதமான பொருட்கள் இல்லையா. இது ரெண்டுத்தையுமே தேவேந்திரன் அவர்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐராவதம் யானையும் சக்தி வாய்ந்த கற்பக விருட்ச மரத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து பாரிஜாத மலர், ரொம்பவும் புனிதமான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் வந்து கிடச்சிச்சு. அடுத்து தேவ மாதர்கள் நிறைய பேர் தோன்றினாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமாக தேவ மகள் தோன்றினாங்க. இவங்க எல்லாரையுமே அனைவரும் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட வரவேற்றாங்க.
அடுத்து பார்க்கடலை கடையும் போது வந்தவங்க தான் திருமகள். திருமகள் வரும்பொழுது எல்லோருமே சந்தோஷமாக இருந்தாங்க. திருமகள் ரொம்ப அழகாக இருந்தாங்க, எல்லாருமே கவரும்படி இருந்தாங்க, எல்லோருமே அவங்கள நல்லபடியாக வரவேற்றாங்க. அப்போ அவங்க வரும்போது கையில் மாலையோடு வந்தாங்க. வரும்போது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் போங்க, அவங்கள்ட்ட ஏற்றுக்கோங்கன்னு எல்லாரும் சொல்லும் போது அவங்க நேராக போயிட்டு திருமால் கிட்ட போயிட்டு திருமாலுடைய நான் உங்க கூட தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அவருக்கு மாலையை சூட்டினாங்க. எனவே பெருமாள் தன்னுடைய மார்பிலேயே நம்மளுடைய திருமகளை வச்சுக்கிட்டாங்க. திருமகளுக்கு அடுத்து தோன்றினவங்க தான் வாருணி தேவி அப்படிங்கிறவங்க. இந்த வாருணி தேவி தோன்றி வந்த உடனே அசுரர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாருணி தேவியை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய தங்க கலையங்களோட வந்தவர் தான். அடுத்து நிறைய தங்க கலையங்களோட தன்வந்திரி முனிவர் வந்தார். இந்த தன்வந்திரி முனிவருங்கிறவர் இவர் தான் தேவலோக வைத்தியர். தேவர்கள் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து அமுத கலசம் தோன்றியது. இந்த அமுத கலசம் தோன்றின உடனே இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடகடன்னு ஓடி போயிட்டு அந்த அமுத கலையத்தை எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு ஓடிட்டாங்க. இதை தேவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க உடனே மறைஞ்சு போயிட்டாங்க. தேவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஏமாந்தே போயிட்டாங்க. அவங்க நேராக பெருமாள் கிட்ட போனாங்க. பெருமாள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி முறையிட்டாங்க, இந்த மாதிரி அசுரர்கள் கொண்டு போயிட்டாங்க, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாள் என்ன பண்ணார், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த அந்த கலையத்தை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அடுத்து எடுத்த அவதாரம் இல்லை, ஒரு அழகான மோகினி மாதிரி தன்னை அவதாரம் எடுத்துக்கிட்டார். அழகான பெண் போல மோகினி அவதாரம் எடுத்துட்டு அசுரர்களிட போனாங்க. அசுரர்கள் எல்லாருமே இந்த மோகினியோட அழகுல மயங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே இருந்தாங்க. அப்போ அவங்கள நல்லா ஏமாற்றி பெருமாள் என்ன பண்ணார், அதாவது மோகினி இடத்துல இருக்க பெருமாள் என்ன பண்ணாருன்னா, நான் உங்களுக்கு பிரித்து தரேன், இந்த அமிர்தத்தை நான் உங்களுக்கு பிரித்து தரேன், இல்லைனா நீங்கள் ஒருத்தவங்க அதிகமாக எடுத்துப்பீங்க, ஒருத்தவங்க குறைவாக எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அந்த கலையத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். ஆனால் மோகினி வயதுலேயே தான் இருக்கார். அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகம் போயிட்டு அசுரர்கள் நீங்களாம் லைனாக உட்காருங்க, நீங்கள் லைனாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவர்கள்லாம் கிழக்கு திசையை நோக்கி, நம்ம சொல்லும் போது எந்த விஷயமும் கிழக்கு திசையை நோக்கி தான் செய்வோம். ஏன்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. எப்பயுமே கிழக்கு திசையை நோக்கி நம்ம எந்த வேலையில் செய்யும் போதும் எப்படி உதயமாகுது, அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு விடியல் நமக்கு கிடைக்கும், அதில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்தாங்க. அதற்கு ஆப்போசிட் சைடில் அசுரர்கள்லாம் உட்கார்ந்தாங்க. மோகினியை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க, அசுரர்களுக்கு கொடுக்குற இடம் கிடையாது, ஏமாற்ற தான் போகிறாங்க இல்லையா. ஆனால் இது அசுரர்களுக்கு தெரியாது. அசுரர்கள் எல்லாமே இந்த மோகினியாக இருக்கிற இந்த பெருமாளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. மோகினி வேஷத்தில் இருக்க இந்த பெருமாளை நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தேவருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த அசுரர்கள் லைனில் உட்காந்துட்டு இருக்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, யார் எப்படி போனால் என்ன, ஒருவேளை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, நம்ம ஏமாந்து போயிடுவோமே, நம்ம அப்படி ஏமாறக்கூடாது, நம்ம என்ன பண்ணலான்னா தேவர்கள் மாதிரியே நம்ம வேடம் பூண்டு போயிட்டு நம்ம அந்த அமிர்தத்தை வாங்கிடலாம், சாப்பிட்டுடலாம், அப்போ தான் நம்மளுக்கும் சகாவரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தலான்னு சொல்லிட்டு தங்களை இந்த ராகு கேது இந்த ரெண்டு பேருமே சாயாகிரகம் சொல்கிறோம் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் தேவர்கள் மாதிரியே தங்களை உருமாற்றிக்கிட்டு போய் தேவர்களோட உட்காந்துட்டு இருக்க லைனில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து அமிர்தத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேராக போயிட்டு பெருமாள் கிட்ட இந்த மாதிரி இந்த ராகு கேது ரெண்டு பேருமே நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அமிர்தம் சாப்பிட்டுட்டாங்க தேவர்கள் மாதிரியே வேடம் பூண்டு அப்படி. மற்ற அசுரர்கள்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, அமிர்தம் காலி, ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் அசுரர்கள் சைடில் இருந்து ரெண்டே பேர் ராகு கேது மட்டும் ஏமாற்றி சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி சொன்னோடனே பெருமாளுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, என்ன ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் நம்மளோட சங்கு சக்கரம் இருக்கும் இல்லையா, அதை விட்டு அந்த ராகு கேது ரெண்டு பேரையுமே கழுத்தை வெட்டிட்டாரு பெருமாள். ஆனால் அவங்க அமிர்தம் சாப்பிட்ருக்கிறதுனால அவங்க சாகாவரம் பெற்றிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க சாக மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் என்னன்னா பிரம்மதேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாபம் விட்ட மாதிரி
அவங்களோட உருவத்தை மாற்றினார். எப்படி மாற்றினாருன்னா 2 பேரையுமே வந்து கிரகங்களாக மாற்றிட்டார். அதாவது கிரகங்கள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அசுரர்கள், அவங்க வந்து அமிர்தம் சாப்பிட்டதுனால இப்போ அவங்க கிரகங்கள், நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க இல்லைங்க, அந்த மாதிரி. ஏன்னா கெட்டது வந்து அசுரர்களுடைய இது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதுவும் இருக்குது இல்லையா, அதனால். சரி, இப்போ இந்த ராகு கேது, ராகுங்கிறவங்க மனித தலையும் மனித தலையும் பாம்போட உடலும் இருக்கும். கேதுங்கிறவங்களுக்கு பாம்போட தலையும் மனித உருவும் இருக்கும். இந்த மாதிரி 2 கிரகங்களாக மாற்றிட்டாங்க. நம்ம சொல்கிறோம்ல இந்த சாயா கிரகம் ராகு கேது, அவங்க தான் அது. இவங்களை காட்டி கொடுத்தது சூரியனும் சந்திரனும் இல்லையா, அதனால் கோபமடைந்த ராகுவும் கேதுவும் தான் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவாங்க. அதுதான் நம்ம கிரகணம்னு சொல்கிறோம்ல, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம், பாம்பு விழுங்குதுலாம் சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அதனுடைய கடைசியானா அசுரர்கள் எல்லாருக்குமே நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுது. எப்படின்னா மோகினி வந்து உண்மையான ஒரு பெண் கிடையாது, திருமால் தான் வந்து அந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வந்து வேடம் பூண்டு வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஏமாந்து போயிட்டோன்ற கோபத்தில் அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட ஆரம்பித்தாங்க, போர் புரிய ஆரம்பித்தாங்க. போர் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கும் போது தான் நாராயணர் என்ன பண்ணாருன்னா வந்து நாரதர் என்ன பண்ணாருன்னா வந்து இவங்க 2 பேரையும் பேசி அவங்களுடைய சண்டையை தீர்த்து வச்சார். இந்த தீர்த்து வச்ச இது வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரதருக்கு தான் போகும். அப்புறமா திருமால் அவர்கள் வந்து மோகினி வேடத்தில் இருந்து இந்த மாதிரிலாம் செஞ்சார் அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயம் வந்து சிவபெருமானுக்கு போச்சு. சிவபெருமான் வந்து அவ்வளவு அழகாக ஒரு பெண் மாதிரியா, அவ்வளவு அழகாக ஒரு பெண்ணா, எல்லாருமே மயங்கிற அளவுக்கு போய் பார்க்கணுமேன்னுட்டு பார்வதி அம்மா கூட சேர்ந்து அவரும் போனார் இந்த மோகினியை பார்க்கணுன்றதுக்காக. சரிட்டு போனாங்க, 2 பேருமே போனாங்க. ஆனால் பார்த்த அந்த கணம் வந்து சிவபெருமானம் கூட மோகினியின் அழகில் மயங்கி அவளை தன்னுடையவளை ஆக்கிக்கணுன்ற முற்பட்டு அவங்கள நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கணம் தான் அப்படி வந்து அவர் இதுவானது உடனே அந்த மாயைக்குள்ள. ஆனால் வந்து சட்டுன்னு அவர் வந்து அவரை தானே உணர்ந்துக்கிட்டு பின்வாங்கிட்டார். வாங்கினதுமே மோகினி வந்து உடனே பெருமாள் மாதிரி அவதாரம் திரும்ப வந்து தன்னுடைய உருவில் மாறிட்டு சொன்னாங்க, என் மாயையில் மயங்கி மீண்டவர் நீர் ஒருவரே அப்படின்னு பெருமாள் சிவபெருமானை பற்றி சொன்னாங்க. எனவே இந்த சகாவரம் தரும் இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய திருமால் ஆமை அவதாரம், அதாவது கூர்ம அவதாரத்தை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அந்த அவதாரம் எடுத்தார், இதில் எவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. இந்த ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகு கேது பற்றி தெரிஞ்சிருக்கும், நீலகண்டன் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அவதாரம் என்ன, அதில் என்ன செஞ்சுருக்காங்க திருமாலுங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.